அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம வந்து தென்காசியிலேருந்து ஆய்க்குடி பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது முத்தண்ணன் அவர் தோப்பில் நிற்கும். இந்த வெண்டை போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இது வந்து கிழக்க, இந்த சைடு மேற்க. இப்போ வந்து மேல் காற்றுலேருந்து கிழக்கணிக்கு அடிக்கிறதுனால அந்த கேப் இருந்ததுன்னா அந்த வழியாக அந்த கொசு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் போயிடும். நல்லா ஸ்பேஸ் விட்ருக்காப்புல. உண்மையிலே இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு மருந்தடி செலவு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அண்ணன் வந்து இந்த நிற்காப்புல. வணக்கண்ணே. வணக்கம் சார். ஆமாம். இது எப்படின்னா இப்போ இந்த நம்ம இதில் முன்னால் எதுவும் பிரச்சனை எதுவும் இருந்துச்சா அப்படின்னா நம்ம வண்டியில்? இந்த செடி வந்து மஞ்சள் பழப்பு இருந்துச்சு. சரி. 2-3 மருந்து திலீப் சார் என்கிட்ட சொன்னார். சரி சரி சரிண்ணே. ஜாய் சூப்பர் ப்ளஸ் அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மாறி இருந்துச்சு. சரி ரைட்டு. தளிர்லாம் எப்படி இருந்துச்சு? கலர்லாம் நல்லா இருக்குது. ஒரு செடியில் 7 பக்கம் 8 பக்கம் வர இருக்குது. சரி ரைட்டு. சரி சரி. டானிக்கு 2 ட்ரிப்பு கொடுத்துருக்கேன். ஓ 2 ட்ரிப் கொடுத்துருக்கீங்க. 2 ட்ரிப்பு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ரைட். அது மாதிரி அந்த ப்ரோ லைஃப் கோல்டு இந்த மாதிரி மருந்து அந்த இதெல்லாம் பிட்டு இதெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கீங்க. 3 மருந்து சொன்னாங்க. மொத்தம் 4 மருந்து சொன்னாங்க. சரி ரைட். சரி மருந்து சேர்த்து தான் இந்த ஜாய் சூப்பர் ப்ளஸ் அடிச்சிருக்கேன். சரி அடித்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்குது. சரி ரைட். இது என்ன வெரைட்டினா இது? விஎன்ஆர் விபிஹெச் 11. ஓ சரி ரைட். சரி 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 சரிண்ணா. இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கண்ணே. சரி. அதாவது இந்த ஜாய் சூப்பர் அடிக்கலாம் தளிர் காயோட பருமன் நல்லாயிருக்கும், ஒடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு டைம் மட்டும் லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மில்லி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும்.